குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஓம் நம சிவாய. என்னங்க சார் திடீர்னு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க? சந்தேகமாக கேட்குறீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய அதிசயம், அற்புதம், உண்மையிலேயே இதை சொன்னால் என்ன கிடைக்கும், இதனுடைய உண்மையான அர்த்தம் இறைவனை பற்றியதா, அவனது நாமத்தை பற்றியதா, இல்லை இதை சொன்னால் நமக்கு என்ன சார் கிடைக்கும், இது எல்லாம் உண்மையிலேயே மந்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக சார். நமசிவாய அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக சார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போனா இன்றைக்கி சீக்கிரமாக போய் நீங்கள் வீட்டில் ஜம்முன்னு விளக்கேற்றிட்டு, என்ன நல்லெண்ணெய் இருக்குல்ல, ஒரு அகல் விளக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கும் போட்டுங்க. செவ்வாய்க்கிழமை. அது மட்டுமல்ல, பஞ்சாட்சரத்தினுடைய அர்த்தம் பார்க்க போகிறோம். காமாட்சியம்மா விளக்கை ஏற்றிருங்க, ஒரு அகல் விளக்கை ஏற்றிருங்க. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இதெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரம் வந்து டிவி எதிரில் உட்காருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு எங்கள் கணபதியே அப்படிங்கிற இந்த பாட்டை கேளுங்க. இதோ உங்களுக்காக. கணபதியே செயல்கள் எதற்கும் தளபதியே, ஆற்றலில் நவநிதியே பழகும் அன்பினில் முழுமதியே. எங்கள் கணபதியே செயல்கள் எதற்கும் தளபதியே. வணங்கி துவங்கும் செயலை கண்ணின் இமையாய் வளர்ப்பாயே. உன்னை வணங்கி துவங்கும் செயலை கண்ணின் இமையாய் வளர்ப்பாயே. மனம் எண்ணும் வகையில் நிறைவு காண, எண்ணும் வகையில் நிறைவு காண என்றும் துணையாய் வருவாயே, என்றும் துணையாய் வருவாயே. எங்கள் கணபதியே செயல்கள் எதற்கும் தளபதியே. பக்தியில் மலரும் இதயத்தில் எல்லாம் பழகிடும் உறவில் சிரிப்பாயே. பக்தியில் மலரும் இதயத்தில் எல்லாம் பழகிடும் உறவில் சிரிப்பாயே. நீ சக்தியும் சிவனும் உலகம் என்னும், சக்தியும் சிவனும் உலகம் என்னும் தத்துவ கோயிலில் இருப்பாயே, தத்துவ கோயிலில் இருப்பாயே. எங்கள் கணபதியே செயல்கள் எதற்கும் தளபதியே. ஆற்றலில் நவநிதியே பழகும் அன்பினில் முழுமதியே. எங்கள் கணபதியே. ஆதார ரூபமாக சக்தி இருந்தால் கூட சிவம் நிச்சயமாக நமக்கு வேணும். உஷ்ணம், நெருப்பு, இந்த உஷ்ணம் இருந்தால் தான் சிவம். சிவம் இல்லையேன் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த சிவத்துக்குனுடைய அர்த்தம் உண்மையிலேயே
பஞ்சபூதங்களுடைய தத்துவம். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. இதையெல்லாம் சொல்லும்போதே ந அப்படின்னா பூமி, மா அப்படின்னா நீர், சி அப்படின்னா நெருப்பு, வா அப்படின்னா காற்று, யா அப்படின்னா ஆகாசம். இதை தனித்தனியாக சொல்கிறத விட நமசிவாயன்னு சொன்னால் பஞ்சபூதங்களும் ஒன்றா வந்துடுது. ஆகவே ஏற்கனவே ஓம்ங்கிற பிரணத்துக்கு நம்ம நேற்று விளக்கம் பார்த்தோம், அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஓம்ங்கிற பிரணவத்தையும் சேர்த்து நமசிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சரத்தையும் சேர்த்தா ஓம் நம சிவாய. இந்த ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை சொல்லும்போது உடலெல்லாம் நாடி சுத்தி, சுற்றி இருப்பவர்களுக்கும் புத்தி சுத்தி. இந்த ஜகமே, இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே அந்த டமர்கத்தினுடைய சத்தத்தில் 14 ஜீவ அட்சரங்கள் வரும்போது இந்த பஞ்சாட்சரமும் சேரும்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். இதோ உங்களுக்காக அந்த பாடல். ब्रह्ममुरारि सुरार्चितलिङ्गं निर्मलभासित शोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्प सदार्चितलिङ्गम् परमपरं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. சரஸ்வதி தான் வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதி. இந்த வித்தைக்கும் புத்திக்கும் ஒரு அக்ஷரம் வேண்டாமா? இந்த அக்ஷரம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தில் தான் இருக்குது. அதனால தான்
குழந்தைங்களுக்கு அட்சயாபியாசம் செய்யும்போது தகப்பனார் பக்கத்தில் உட்காந்து பச்சரிசி இல்லைன்னா நெல் இதெல்லாம் கீழே பறிப்பிட்டு அதில் ஓம் நம சிவாய இல்லை அப்படின்னா ஓம்ங்கிற பிரணவம் இதெல்லாம் எழுதி முதல் அந்த குழந்தைக்கு அந்த புத்தியும் சக்தியும் வித்தையும் கற்றுக் கொடுக்கறது தகப்பனார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், சனகாதி முனிவர்கள் அத்தனை பேருமே சிவனது முகத்தை பார்க்குறத விட சிவனது அந்த டமருகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அந்த அக்ஷர ஸ்ருதி, அந்த அக்ஷரம் என்ன 14 அக்ஷரம் வருது அப்படிங்கிறத அந்த டமருகர் ஒலியில் இருந்தே அந்த பிரவாகத்தை சுவாசிப்பாங்களாம். அப்படிப்பட்ட அந்த அக்ஷரத்தினுடைய ஒலி இதோ இந்த பாடலில் உங்களுக்காக இருக்குது. அது என்ன அக்ஷரம்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருந்தபடியே கேளுங்க, அனுபவிங்க. प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गणेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे मुदामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे वटाधूनिवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्धदेहं गिरौ संस्थितं सर्वदा सन्निगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां दधानं पदाम्भोजनं राय कामं दधानम् बलिवर्धयानं सुराणां प्रधानं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे शरच्चन्द्रगात्रं गणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धनेशस्य मित्रम् अपर्णाकळत्रं सदा सच्चरित्रं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे स्वयं यः प्रभाते नरः शूलपाणिः पठेत् स्तोत्ररत्नं त्विह प्राप्य रत्नम् सुपुत्रं सुजानं सुमित्रं कळत्रं विचित्रै समाराध्य मोक्षं प्रयाति சூரிய சந்திர அக்னி பிரவாகமாக இருப்பது ஜோதி ஸ்வரூபமான சிவம். பிரம்மா சிருஷ்டி, விஷ்ணு ஸ்திதி. ஆனால் சிவங்கிறது தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க, ஸ்ருதிக்கு முன்னாடி, இந்த சிருஷ்டிக்கு முன்னாடியும் ஸ்திதிக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய காலம்தான் சிவம். அதாவது இன்னும் உங்களுக்கு புரிகிறபடி சொல்கிறேனே, பிறப்பதற்கு முன்னாடி நாம் எங்கே இருந்தோம், இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி
நாம் எங்கே போகிறோம்? இந்த 2 இடத்துல இருக்கிறது தான் சிவம். இதுதான் ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களில் இருந்து பிறந்து வந்தோம், நீரில் பிறந்தோம், நீரிலேயே கரைவோம். அதனால்தான் ராமன் கூட எங்கே பிறந்து எங்கே கலந்தார் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ரகசியம். இந்த இதிகாசங்களை நீங்கள் படிக்கும்போது தான் இதெல்லாம் மிக தெளிவாக உங்களுக்கு புரியும், தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன நேரத்தில் அதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் நான் கோடு போட்டு காட்டுறேன். இந்த சிவம் எங்கே இருந்து ஆரம்பம், எங்கே போய் முடியும், மீண்டும் நமக்கு என்ன வாழ்க்கை அமையும் யாருக்குமே தெரியாது. யாருமே தெரியாத ஆனால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உருவம்தான் ஜோதிஸ்வரூபம். அவன்தான் பரஞ்சோதி, அவன்தான் திரிநேத்திரதாரி. அப்படிப்பட்ட இவனுக்கு சிவனுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். गङ्गातरङ्ग रमणीय जटाकलापौ गौरी निरन्तर विभूषित वामभागं नारायण प्रियमनङ्ग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं. விருட்சமே உருவமாகும். இந்த விதையில் இருந்து வரா மாதிரி தான் பீஜத்தில் இருந்து வர்றது தான் மந்திரங்கள். ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே இந்த உடல் முழுவதும் சுத்தமல்ல, இந்த பிரபஞ்சம் மட்டும் சுத்தமல்ல, இந்த உலகமே சுத்தமாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் சம்சார வாழ்க்கையில் நமக்கெல்லாம் என்ன வேணும்? மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், கடன் பிரச்சனைகள், இது எல்லாம் இந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு அதை பிரயோகப்படுத்தினால் இந்த பாடல்கள் நமக்கு மருந்தாக அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆகவே இந்த பாடலை கேளுங்க. நான் சொன்ன அந்த விளக்கு ஏற்றுனீங்களா? அந்த விளக்கை ஏற்றிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம பேசுவோம். இந்த பாடலை கேளுங்க. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय मन्दाकिनी सलिल चन्दन चर्चिताय नन्दीश्वर प्रमथनाथ महेश्वराय मन्दारमुख्य बहु पुष्पसुपूजिताय तस्मै मकरमहिताय नमः शिवाय शिवाय गौरी वदनाब्जवृन्द सूर्याय दक्षध्वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिखराय नमः शिवाय वसिष्ठकुम्भोद्भवगौतमाय मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्राकवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय पंचाक्ष
अक्षरमिदं पुण्यं यः पठे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. எப்பவுமே லிங்கஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாலே 2 விதமான ரூபம் அதில் கலந்து இருக்கு. ஒன்று சகல, 2 நிஷ்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூபமாக இருந்தாலும் அதை நம்ம தமிழில் சொல்லும்போது ரூபம் அரூபம் அப்படிங்கிற 2 விதமான அந்த லிங்கஸ்வரூபமாக ஜோதிஸ்வரூபமாக. இதுக்காகத்தான் மூலம் தெரிந்து கொள்ள விஷ்ணுவே வராகராக இங்கே உருவெடுத்து தேடுவார். இங்கே இன்னொன்று ரூபம் எடுத்து தேடுறது பூமிக்கு கீழே. இங்கே உற்பத்தி பிரபாகமாக ஜோதிஸ்வரூபமாக இருப்பவரை பிரம்மா மேல் நோக்கி தேட ஆரம்பித்தது. அம்ச ரூபமாக தேட இங்கே இருவருமே கடைசியில் என்ன கிடைச்சது அப்படின்னா லிங்கஸ்வரூபம், ஜோதி ஸ்தம்பம். இந்த ஜோதி ஸ்தம்பம் தான் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தினுடைய பிரதிநிதி. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் வலம்புரி சங்குனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்படிக லிங்கம், பச்சை மரகத லிங்கம், இந்த மாதிரி ஒரு நல்லெண்ணெயில் அம்சமான தீபம் ஏற்றி இந்த சாயரட்ச காலத்தில் செவ்வாய்க்கிழமையில் இந்த தீபம் ஏற்றி வலம்புரி சங்குனால் நீங்கள் பால் அபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம், ஜல அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம். எனக்கு எந்த மந்திரம் சொல்ல வராது சார், கவலையே படாதீங்க. ஓம் நம சிவாய, அது அர்த்தம் தான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கும் எதிலும் வியாபித்திருப்பவன். அப்படிப்பட்ட அந்த மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? உங்கள் கோரிக்கைகள் அத்தனையும் கிடைக்கும். அற்புதமாக வாழலாம். இந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகங்கள் மேகழல்கள் வெல்க, புறத்தாக்கு சீயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகங்கள் பெய்கழல்கள் வெல்க, புறத்தாக்கு சீயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் போன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் போன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம்
செல்வம் அருளுமலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் போய உரைப்பன் யான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் போய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருசீர். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருசீர். பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி. பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி. பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். வல்ல சுரராகி முனிவராய் தேவராய். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமல விடைப்பாக வேதங்கள். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமல விடைப்பாக வேதங்கள். ஐயா என ஓங்கி ஆழ்கந்த நுண்ணியனே. ஐயா என ஓங்கி ஆழ்கந்த நுண்ணியனே. மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. பொய்யாயிடவெல்லாம் போயகல வந்தருளி. மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய் சுடரே. பொய்யாயிடவெல்லாம் போயகல வந்தருளி. மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய் சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இந்த பெருமானே. எஞ்ஞானம் இல்லாதேன் இந்த பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவிருதியில்
அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்கம் அளவிருதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நணியானே நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுதடுக்கு மூடி மலஞ்சோறும் ஒல்பது வாயில் குடிலை புறந்தோர் போர்த்தெங்கும் புழுதடுக்கு மூடி மலஞ்சோறும் ஒல்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கும் நல்கி கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கும் நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுத சிவ புறனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே தேசனே தேனார் அமுத சிவ புறனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே
மொழியானே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே போராடார் உளத்தொழிக்கும் மொழியானே நீராய் உருக்கியன் அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே நீராய் உருக்கியன் அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமான் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே கூட்டமை ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் மரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எங் காவலனே காண்பறிய பேரொளியே போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எங் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றில் வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஆற்றில் வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனை தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனை தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றின் எம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் ஆற்றின் எம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புல குரம்பை கட்டழிக்க வல்லானே கள்ள புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயந்தாடும் நாதனே தில்லையு கூத்தனே தென்பாண்டி நாட்டானே நள்ளிருளில் நட்டம் பயந்தாடும் நாதனே தில்லையு கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானே ஓவெல்வே அல்லற் பிறவி அறுப்பானே ஓவெல்வே சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ள சிவனடிக்கு சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ள சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திரு
திருச்சிற்றம்பலம் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம். செவ்வாய்க்கிழமை அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை இந்த 2 தினங்களில் நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றி இந்த வலம்புரி சங்கில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி ஜெபிக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க அட்சாபியாசம் பண்ண மாதிரி நாடி சுத்தி, மெமரி பவர் கூடும். அது மட்டுமல்ல, பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகும். அதனால் இந்த அலபாயிர மனசு இது எல்லாம் போகும். பிள்ளைங்களுக்கு மெமரி பவர் கூடும். அற்புதமான பலன் கிடைக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களையும் கொண்டு வந்து இந்த மந்திர ஜெபம் செய்ய சொல்லுங்கள். அதே மாதிரி வயதானவர்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை சார், எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னா, அந்த மந்திர ஜெபம் எனக்கு செய்ய முடியல சார், உடம்பு எனக்கு உட்கார முடியாது அப்படின்னா, அவங்க படுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உட்காண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மந்திர ஜெபம் ரொம்ப சத்தமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நிதானமாக பொறுமையாக 51 முறை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளில் செய்யும்போது உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் இது அத்தனையும் கிடைக்கும். என்ன செய்ய ரெடி ஆகிட்டிங்களா? அப்போனா இந்த பாட்டை நான் போடுறேன், இதையும் கேளுங்க. அந்த மந்திர ஜபத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு அந்த உடம்பு சந்தோஷமாக சுத்தமாகட்டுமே. கேளுங்களேன். பசுபதே உமாபதே பசுபதே சங்கர சங்கர உமாபதே கௌரி நாயக பசுபதே சங்கர சங்கர உமாபதே கௌரி நாயக பசுபதே. ஓ சங்கர சங்கர உமாபதே கௌரி நாயக பசுபதே. சந்திரகலாதர உமாபதே चंद्रकलाधर उमापते श्यामगान प्रिय पशुपते सामगान प्रिय पशुपते. ओ शंकर शंकर उमापते गौरी नायक पशुपते. पशुपते उमापते பசுபதே. ஓம் நம சிவாய். இந்த மந்திரத்தினுடைய உண்மையான அர்த்தம், பிரபாகம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மூல மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டாலே, காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே நல்ல நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். இதே மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் நாளை மாலை 5:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. நிலவோடு லாவும் கனலே நீராய் எழுந்த நிலவே, நிலவோடு லாவும் கனலே, தீராவினைக்கு தீர்வே, திருவானை காவல் அரசே. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. சுமந்த சுடரே, சுவையான அன்பு கடலே, சுடரை சுமந்த சுடரே,
சுவையான அன்பு கடலே உடலை மலைக்கும் தந்து உண்ணாமுலைக்கும் தந்தோ சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. காற்றான கால கண்டா காலத்தினீல கண்டா காற்றான கால கண்டா காலத்தினீல கண்டா நீற்றில் நீராடும் தேவா ஞான பூங்கோதை நாதா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. மண்ணாய் குவிந்த மலைப்பே மங்கை காமாட்சி அணைப்பே மண்ணாய் குவிந்த மலைப்பே மங்கை காமாட்சி அணைப்பே எண்ணாமல் வாழ்க்கை இல்லை ஏகம்ப கச்சி நாதா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. ஆகாயமான அணுவே ஆனந்த நடனத்திருவே ஆகாயமான அணுவே ஆனந்த நடனத்திருவே ஆகாததில்லை உன்னால் அழகாளும் தில்லை மன்னா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா.